ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பொங்கல் ஸ்பெஷலாக ஃபேனை எப்படி நம்ம சீக்கிரமாக ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அது கூடவே நம்ம கிச்சனில் ஒரு சில வேலைகளை ஈஸியாக கஷ்டம் இல்லாமல் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். நாம் கிச்சனில் சாப்பாடெலாம் ரெடி பண்ணிவிட்டு அதை ஒரு பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணி வைப்போம். அந்த மாதிரி வைக்கும்போது கொஞ்சம் நேரம் பொறுத்து பார்த்தா அதில் ஒரே எறும்பாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி பொருட்களுக்கு கீழே இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற டல்கம் பவுட்ரை அந்த பாத்திரத்துக்கு கீழே தூவி விட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம செஞ்சுருக்க பொருளோட அந்த பாத்திரத்தை வச்சோம்னா எறும்புகள் அந்த பாத்திரத்துக்குள்ளே இறங்காது. குறிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு அங்கே சாப்பிட்டுட்டு வைப்போம். அதே மாதிரி கூடவே இட்லி இல்லை ஏதாவது ஒரு பொரியல், தயிர், பால், சாதம் இதெல்லாம் நம்ம வைக்கும்போது இந்த எறும்பு அதனுடைய வாசனைக்கும் அந்த பொருளோட இருக்கிற சில்னஸுக்காகவும் உள்ளே வந்துடும். அந்த மாதிரி வரும்போது நம்மளுக்கு அதை யூஸ் பண்ணுறதுக்கு பிடிக்காது. அதனால் இந்த மாதிரி டல்கம் பவுடரை தூவிட்டு அது மேலே இந்த டிஃபன் பாக்ஸை வச்சுக்கோங்க. அப்போ அந்த டிஃபன் பாக்ஸை சுற்றி எந்த வித எறும்போ எதுவுமே வராது. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னன்றதை பார்க்கலாம். நம்ம குக்கரில் பருப்பு வேக வைக்கும்போது அதில் இருக்கிற தண்ணி மேலே பொங்கி போயிடும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்பை யூஸ் பண்ணுங்கள். நம்மளுடைய குக்கர் மூடியில் அந்த கேஸ்கட் இருக்கிற பக்கத்தில் இந்த மாதிரி நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற அந்த எண்ணெயை பூசி விட்டுடுங்க. பூசி விட்டுட்டு குக்கரை மூடிடுங்க. மூடிட்டு வெயிட் போட்டுட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு அதில் பருப்பு பொங்கி வராமல் இருக்குதுன்றதை பாருங்கள். இந்த டிப்பும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் எப்போதும் சொல்கிற மாதிரி தான் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் அந்த டிப்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். பாருங்கள், குக்கர் மூடி க்ளீனாகவே இருக்குது. நம்ம எண்ணெய் தடவுனதுனால மேலே அந்த பபிள்ஸ் மட்டும்தான் வருதே காண்டி கீழே வழிஞ்சு விடலை. நான் எப்போதும் வைக்கிற அளவு தான் தண்ணி வச்சுருக்கேன். இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் இப்போ திறந்து காமிக்கிறேன். மூடி ஃபுல்லுமே எந்த ஒரு பருப்பு துளி கூட படலை. எப்படி இருக்குதுன்ற பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பருப்பும் நல்லாவே வெந்துருந்துச்சு. டிப்பு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நெக்ஸ்ட் டிப் என்ன பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஒரு எலுமிச்சம்பழம் தான் எடுத்துக்கிறோம். இந்த மழை காலத்தில், குளிர்காலத்தில் எந்த பொருளை வச்சோம்னாலும் உடனே ஒரு குட்டி குட்டியாக இருக்கிற ஒரு பூச்சி உட்காரும். அந்த பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி லெமனில் லவங்கத்தை உள்ளே சொருகி விட்டுட்டு அதை எந்த இடத்துல நிறைய பூச்சிகள் பறந்துகிட்டே இருக்குமோ அந்த இடத்துல நீங்கள் வச்சு விட்டிங்கன்னா பூச்சிகள் இதை சுற்றி பறக்கவே பறக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இந்த மாதிரி பூச்சிகள் நம்ம வச்சுருக்கிற தயிர், பால், சாதம் இது மேலெலாம் உட்காரும்போது ஒரு மாதிரி இருக்கும் நம்மளுக்கு பார்க்கவே. அதனால் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம லவங்கத்தை எலுமிச்சம்பழத்தில் குத்தி வச்சோம்னா அந்த இடத்துல அந்த குட்டி குட்டி நொலும்புன்ற அந்த பூச்சி வரவே வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸே யாருக்காவது யூஸ் ஆகும்னா ஷேர் பண்ணி விடுங்க நிறைய. இந்த பொங்கலுக்கு நம்மளுடைய வீட்டை ரொம்ப அழகாக க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைப்போம். அதில் நம்ம வீட்டு சீலிங் ஃபேனை க்ளீன் பண்ணுறது ரொம்ப பெரிய டாஸ்க்காக இருக்கும். அதை நம்ம எப்படி ஈஸியாக 5 நிமிஷத்தில் க்ளீன் பண்ணலான்றதை பார்க்கலாம். இதுக்காக நான் ஒரு பசங்க போடுற ஒரு லெகின் தான் எடுத்துக்கிட்டேன். அந்த லெகினை இந்த மாதிரி கால் சுருக்கமாக இருக்கிற இடத்தாண்ட கட் பண்ணிக்கோங்க. இந்த குறுகலான பகுதி நமக்கு தேவைப்படாது. குறுகலான பகுதியை மட்டும் கட் பண்ணிவிட்டு அதுக்கு அடியில் ஸ்டேப்லர் வச்சு ஒரு பின் போட்டுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் சேஃப்டி பின் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஒரு நூல் வச்சு ஊசி வச்சு தைச்சிக்கலாம். நான் ஸ்டேப்லர் போட்டு தான் பின் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஸ்டேப்லர் போட்டுட்டு அப்படியே திருப்பி விட்டுடுங்க இதை. அப்போ நம்மளுக்கு ஒரு தலைக்காணி உரம் மாதிரி கிடைக்கும். இதுக்கு நீங்கள் தலைக்காணி உரம் வேணாலும் எடுத்துக்கலாம். என்கிட்ட தலைக்காணி உரம் இல்லைன்றதுனால இந்த மாதிரி ஐடியா பண்ணேன். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வேண்டான்னு சொல்லி தூக்கி போடக்கூடிய இந்த லெகின்ஸை நம்ம இது மாதிரியும் யூஸ் பண்ணலாம். அந்த அடிபாகத்தில் ஸ்டாப்லர் போட்டு அதை திருப்பி விட்டுக்கிறேன். இதுலேயே இந்த ஃபேனை இன்னொரு முறையிலையும் க்ளீன் பண்ணலாம். அதையும் என்னன்றதை பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பழைய மாப்பு எடுத்துக்கிறேன். அந்த மாப்பை 2ஆக பிரிச்சுட்டு நல்லா முறுக்கி விட்டுட்டு அந்த ஒரு பாகத்தை ஒரு வீணாக போன சாக்ஸுக்குள்ளே உள்ளே விட்டுக்கிறேன். அதேமாதிரி இன்னொரு பாகத்தையும் நல்லா முறுக்கி விட்டுட்டு இன்னொரு சாக்ஸ் எடுத்து சுருட்டி விட்டுக்கோங்க. இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நடுவில் ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி வச்சு
ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ஃபேன் துடைக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு மாப்பு கிடச்சிருச்சு. இதை கழண்டு வராமல் இருக்கிறதுக்கு அதை சுற்றிலும் ஒரு பின்னு ஒன்று கூட போட்டுக்கோங்க, சேஃப்டி பின்னு. ரப்பர் பேண்ட் போட முடிஞ்சால் போடுங்க, இல்லைனா சேஃப்டி பின் போட்டுக்கோங்க. ஹைட்டாக இருக்கக்கூடிய இந்த ஃபேனை வந்து நம்ம ஏறி துடைக்க முடியாது. அதுக்கு நம்ம வந்து கீழேருந்தே நம்ம கைக்கு வசதியாக வச்சு எப்படி அடைக்கலான்றதை பார்க்கலாம். இந்த மாதிரி ஹைட்டில் இருக்கிறதுக்கு நம்ம ஒரு ஸ்டூல் போட்டு ஏறி நின்று துடைக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பக்கம் ஒரு மாப்பு குச்சியை வச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு இன்னொரு பக்கம் இந்த மாப்பை வச்சு நம்ம ரெடி பண்ண அந்த மாப்பை வச்சு முதல்ல மேலே தொடச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த 2 மாப்புக்கு நடுவில் ஒரு சந்து இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி உள்ளே விட முடியுதான்னு பார்த்து பொறுமையாக தொடச்சி எடுங்க. இந்த டஸ்ட்டெல்லாம் கீழே விழாமல் இருக்கிறதுக்கு கீழே ஒரு பேப்பர் போட்டுக்கோங்க. எவ்வளோ அழுக்கு இருக்குதுன்றதை பாருங்கள். ஃபுல்லாக தொடச்சி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் அந்த குச்சியில் எவ்வளோ அழுக்கு இருக்குதுன்ட்டு. இதை நம்ம வந்து ஈர மாப்பு வச்சு துடைச்சாலோ இல்லை ஈர துணி வச்சு துடைச்சாலோ அதுலேயே அப்படியே ஒட்டிக்கும். அதனால் முதல்ல வந்து இது மாதிரி காஞ்ச துணியில் தான் முதல்ல துடைக்கணும். அந்த சந்துக்குள்ளே விட முடிஞ்சால் விட்டு துடைங்க. என்னோடய ஃபேன் வந்து சின்னதாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டு நான் அதனுடைய சந்து வந்து சின்னதாக இருக்குது, அந்த மாப்பில் விட்ட அளவு சந்து. அதனால் உள்ளே நுழைக்க முடியல. ஆனாலும் மேலே அப்படியே வச்சு துடைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு எனக்கு. வீட்டில் இன்னொரு ஆள் இருந்தாங்கன்னா அவங்களால ஒரு அந்த குச்சியை பிடிச்சிக்கிட்டு நின்றுட்டே இருந்தாங்கன்னா நீங்கள் அழகாக துடைச்சிடலாம். அப்படி இல்லைன்னா நீங்களே ஒரு கையால் அந்த ஃபேனை பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கையால் இந்த மாப்பு ஸ்டிக்கை வச்சு துடைச்சி எடுக்க வேண்டியது தான். ஆனால் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபேனை துடைக்கிறதுக்குன்னு எது ஒன்றும் நம்ம வெளியிலேருந்து வாங்காமல் நம்ம வீட்டில் இருக்கிற இந்த பொருளை வச்சு நம்ம அழகாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். ஓரளவுக்கு நல்லாவே நான் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ எப்படியோ அந்த ரக்கைக்குள்ளே அதை நுழைச்சி விட்டு நல்லா மேலேயும் கீழேயும் நல்லாவே தேய்ச்சி எடுத்து நல்லாவே வந்துடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறமா நம்ம வேறு ஒரு துணி வச்சு ஈர துணி வச்சு நம்ம துடைச்சிக்கலாம். என்னடா இது லெகினில் க்ளீன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பால் க்ளீன் பண்ணிவிட்டு காமிக்கிறாங்களேன்னு நினைக்காதீங்க. வாங்க இன்னொரு ஃபேனை க்ளீன் பண்ணுறதையும் பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம எடுத்து பின் பண்ணி வச்சுருந்த அந்த லெகின்ஸோட அந்த ஒரு பகுதியை இந்த மாதிரி அந்த ரெக்கைக்குள்ளே உள்ளே விட்டு பொறுமையாக அந்த அழுக்கோடு சேர்த்து இழுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கலாம். அந்த டஸ்ட்டும் வந்து எங்கேயும் உங்களுக்கு பறக்காது. இந்த மாதிரி நல்லா உள்ளே விட்டு ஒரு ரெக்கையும் இந்த மாதிரி உள்ளே விட்டு எடுத்திங்கன்னா அந்த அழுக்கு எல்லாமே அந்த லெகின்ஸோட உள்ளேயே போயிடும். அதுக்கப்புறமா அதை தூக்கி போட்டுடலாம். கீழேயும் உங்களுக்கு டஸ்ட்டு சிந்தாது. இந்த பொங்கலில் உங்களுடைய க்ளீனிங் வேலைக்கு என்னுடைய இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்காவது யூஸ் ஆகும்னா ஷேர் பண்ணி விடுங்க. புதியவர் யாராவது சேனலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.